பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கொடானு கோடி நமஸ்காரம். தயவு செய்து இந்த பதிவை யாரும் தவறாக நினைக்காதீர்கள். ஆனா சாஸ்திரத்திலையும் சம்பிரதாயத்திலையும் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நான் சொல்லுகிறேன். பயப்பட வேண்டாம். அதுக்கு பரிகாரையும் சொல்றேன், செய்யுங்க. என்னடா இந்த பட்டர் பீடிகை போட்டு பேசுறாருன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, உங்களுடைய நன்மைக்குத்தான் நான் சொல்லுகிறேன். என்ன நன்மை, என்ன சொல்லுகிறீங்க? கேள்விக்குறியா இருக்கா? கேளுங்க. எனக்கு தெரிந்த ஒருவர் நண்பர்னு சொல்லணும், தெரிந்தவர். அவரு சில பிசினஸ் பினான்சியல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு தடவை நான் அவர் வீட்டில் உட்கார்ந்த போது அவர் சொன்னாரு, சார் சாமி, நிறைய பணம் வருது எல்லாம், ஆனா எதுவுமே உருப்படாம போயிடுது சாமி. பணம் வருது, ஏதாவது ஒரு செலவு, வெட்டி செலவுக்கு போய் கொண்டிருக்கிறது. அவர் என்ன பண்றாரு? ஃபைனான்ஸ் வாங்கி கொடுக்கறது அவரோட வேலை. எப்படி வாங்கி கொடுக்கிறாரு? ஒருத்தர் அவருக்கு தெரியும், அவர்கிட்ட ஒரு வட்டிக்கு வாங்குறது 3 ரூபா வட்டிக்கு வாங்குவாரு. இவர் கொடுக்கறது 10 ரூபா வட்டி கொடுப்பாரு. இடைப்பட்டையில இந்த தரகர் வேலை பார்க்கிறாரு இல்லையா, அதனாலேயே அவர் குடும்பம் முன்னுக்கு வராமையே போயிடுச்சு. அவங்க பையன் ஊதாரியா போயிட்டான். அவ்வளோ ரவுடிசம். அவருக்கு அந்த பையனை நினைச்ச ஒரே பையன், அப்படியே கவலைப்பட்டு பொறுமுவார் அப்படியே. ஆனாலும் இந்த பாவம் அவரை சும்மா விடுமா? அதாவது ஒருத்தர்டேந்து வாங்கி கம்மியான வட்டிக்கு வாங்கி அதிக வட்டிக்கு கொடுக்கறது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய தோஷம். என்னன்னா, அவங்களுடைய குடும்பம் 7 தலைமுறைக்கும் உருப்படாம போயிடும். ஏன்னா வைத்தறிச்சல் சும்மா விடாது இல்லையா? ஆனா எனக்கு தொழில், நான் ஒன்றும் பண்ண முடியாது. என் தொழில பினான்ஸ் தொழில், நானு டைரக்டா கொண்டு போய் கொடுக்குறேன். எனக்கு பாதிக்குமா? பாதிக்காது. ஏன்? 3 ரூபா வட்டி கொடுக்குறீங்கன்னா நீங்களே டைரக்டா பார்த்து கொடுத்துறீங்க, பிரச்சனை இல்லை. ஆனா ஒருத்தர் வழியா அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா, அந்த பினான்சியர் வேற ஒருத்தட்ட பணத்தை கொடுத்து வேற ஒருத்தட்ட கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு வட்டி இங்க வட்டி வரும். அது மிகப்பெரிய தவறான ஒரு செயல். அது மகா பாதக செயல்னு சொல்லுவாங்க இல்லையா? பாவத்தை சேர்த்து கொண்டே இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இது மாதிரி நான் தொழில் செய்யறேன், இப்ப உங்க பதிவை நான் பார்த்துட்டேன், எனக்கு இப்ப பயமா இருக்குங்க. இந்த என் தொழில தான், வேற தொழில் தெரியாது எனக்கு, வேற ஒண்ணுமே தெரியாது. அப்பையில இருந்தே நான் இதுதான் பண்ணிட்டு இருக்கேன். அப்பையில இருந்தே நான் இதுதான், நான் வட்டிக்கு வாங்குவேன், நான் வட்டிக்கு கொடுக்குறேன். என் தொழில் அதுதான். அதை வச்சுதான் என் குடும்பம் வாழுது, என் குடும்பம் இருக்கு, பூவாக்கு வேற வழி கிடையாது. அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன். ஒண்ணு, இது பிசினஸ்ல போயிடும். இன்னொன்னு, நிறைய பேர் பண்ற வேலை. என் ஃப்ரெண்டு கேட்டாருங்க, வேற ஒருத்தட்ல இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கி அப்படி கொடுத்தேன், அவர் கொடுத்துருவார்னு நினைச்சு கொடுத்தேன், ஆனா அவர் கொடுக்கவே இல்லை. அவரோட வட்டியை சேர்த்து நான் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த இடைப்பட்ட தரகர் இருக்காங்கல்ல, உங்களுக்கு எங்க வம்பு? நீங்க கையை காமிச்சு போயிட்டே இருக்கணும். நீங்க ரெஃபரன்ஸ் பண்ண கூடாது. அது மாதிரி எத்தனை பேர் இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? அந்த பணம் வரத்துக்கு, அதாவது மீடியேட்டரா ஒருத்தர், எந்தவித பிரதிபலனும் இல்லாம இருக்கிறவங்களும் இருக்காங்க, வட்டிக்கு ஆசைப்பட்டு செய்யறவங்களும் இருக்காங்க. இண்டிவிஜுவல் சொல்றேன், பினான்சியரை சொல்லல, இண்டிவிஜுவலா. எனக்கு ஒருத்தர் தெரியும், என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவருக்கு நான் வேற ஒருத்தர்ட்டேருந்து நான் வாங்கி கொடுக்குறேன். அவர் இல்லப்பா, நான் உனக்கு என்னவோ நான் செஞ்சிடுறேன், அதாவது எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கொடு, நீ ஒரு 5000 ரூபாய் எடுத்துக்கோ, மீதி எனக்கு கொடு அப்படின்னு சொல்ல, அந்த 5000 ரூபாய்க்கு பணத்துக்கு நம்ம ஆசைப்பட்ட அந்த வட்டிக்கு காசை நான் வாங்க, நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க, 5000 ரூபாய் எடுத்துட்டு கொடுக்க, அது தப்பு இல்லை? அதனால என்ன நடக்கும்னா, 7 தலைமுறைகள் பாதித்து குடும்பங்கள் உருப்படாம போகக்கூடிய சான்சஸ் இருக்கு. தயவு செய்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யாதீங்க. செஞ்சுட்டேன், கொடுத்த பணம் திரும்பி வரல, நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன், எப்ப என்ன நடக்கும்னே தெரியல, கடன் கொடுத்தவர்கள் என்னோட கழுத்தை புடிச்சிடுவாங்க. இது ஒரு பரிகாரம் சொல்றேன். இந்த பினான்சியருக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன். அதாவது என் தொழில தான் நான் கடனை வாங்கி
ரூபா வட்டிக்கு வாங்கி நான் 6 ரூபா வட்டிக்கு கொடுக்குற ஆளு எனக்கு என்ன பாவம்னா பாவம் தான் 2 பேருக்குமே. ஆனா அந்த பாவத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிய சொல்றேன். யாருக்கு? இந்த பினான்சியர் 3 ரூபா வட்டி கொடுங்க, வட்டி வந்துடும். அதாவது பண ஃப்ளோ நல்லா போயிட்டு தான் இருக்கு. ஆனால் இந்த 3 ரூபா காசை சம்பாதிக்கிறீங்கல்ல, அது பாவ காசு தான். அந்த பாவத்தை போக்குறதுக்கான வழிய சொல்ற செய்யுங்க. ஒரு பினான்சியல் வாங்கி வட்டி கூடுறாருன்னா அவரு செய்யக்கூடிய வேலை என்னன்னா, 2 பேரை சூஸ் பண்ணுங்க. ஒன்னு ஊனமுற்றவர், ஒன்னு கண்ணு தெரியாதவங்க. ஊனமுற்றவர்கள் யாராவது பிசிக்கலி சேலஞ்சு சொல்லுவாங்க இல்லையா, அவர்களுக்கு நீங்கள் புது துணி வாங்கி கொடுக்கலாம். புது துணி வாங்கி கொடுத்தால் இந்த பாவங்கள் களையப்படும். புது துணி எப்ப வாங்கி தரணும்? வருடா வருடம் வரக்கூடிய உங்களுடைய கல்யாண நாளுக்கு வாங்கி கொடுத்துருங்க. 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வாங்கி கொடுங்க. அடுத்தது கண்ணு தெரியாதவர்களுக்கு தடி வாங்கி கொடுங்க. அந்த குச்சி சொல்லுவாங்கல்ல, அது வாங்கி கொடுங்க. இல்ல கண்ணாடி வாங்கி கொடுங்க. இது யார் வாங்கி தரணும்? எப்ப வாங்கி தரணும்? உங்களுடைய பிறந்த நாளுக்கு வாங்கி கொடுங்க. வருஷத்துல 2 செய்யுங்க. ஒரு பிறந்த நாளுக்கு, உங்களுடைய பிறந்த நாளுக்கு என்ன வாங்கி தரணும்? கண்ணு தெரியாதவர்களுக்கு கண்ணாடியும் குச்சியும். வெட்டிங் டேக்கு என்ன வாங்கி தரணும்? பிசிக்கலி சேலஞ்சு சொல்லக்கூடிய ஊனமுற்றவர்களுக்கு துணி வாங்கி கொடுங்க. இந்த ஒரு பரிகாரத்தை பினான்சியர் செய்யறவங்க, பணம் கொடுத்து அந்த பணத்து மூலியமா வட்டி வந்து அந்த வட்டியில சம்பாதிக்கிறவங்க இதை செய்யுங்க. இந்த பக்கம் பார்த்தா நான் என் நண்பனை நம்பி வாங்கி கொடுத்தங்க, பணம் வரல. அந்த பணம் வரணும், வந்தா நல்லா இருக்கும். காசுக்கு ஆசைப்பட்டு செய்யறவங்க தான். நண்பனாக இருந்தாலும் அவன் மூலியமா ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குதுன்னு நான் செஞ்சேன் அப்படின்னு அந்த 10,000 ரூபாய் வாங்கிட்டோம்ல, அப்ப அந்த பாவத்துக்கு நீங்களும் பொறுப்பு இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? நீங்கள் ஏதாவது ஒரு அனாதை இல்லத்துக்கு உங்களால முடிந்த பணத்தை கொடுத்து வருஷா வருஷம் கொடுத்து அந்த பாவத்தை போக்கிக்கோங்க. ஆனா கொடுத்த பணம் திரும்பி வரணுமே சாமி, அது எப்படி வரும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, அதற்கான பாவத்துக்கான தண்டனை தான் உங்களுக்கு. அந்த பணம் வாங்கணும்னா நான் நிறைய பதிவு போட்டிருக்கேன், அந்த பதிவை பாருங்க. அந்தந்த பதிவுல இருக்கு கொடுத்த கடனை எப்படி வாங்கணும்னு. அந்த பதிவை போய் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பாவத்திலேருந்து தப்பிச்சுக்கோங்க. நீங்க தெரிந்து பாவம் செய்யாதீங்க. தெரிஞ்சு பாவம் செஞ்சா மிகப்பெரிய தண்டனை உங்க கண் முன்னால நீங்க பார்க்கலாம். பணத்துல பாவம் செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு பணம் தேவை கண்டிப்பா உண்டு. அந்த பண தேவையை பெரிய வியாபாரமா பண்றோம் பாத்தீங்களா, அது தவறு. அது உடனே நீங்க கேட்கலாம், பேங்க்ல பண்ணலையா, அவங்க பண்ணலையா, இவங்க பண்ணலையா? அவங்கெல்லாம் வேறு, அவங்கெல்லாம் பினான்ஸுக்குன்னே இருக்கிறவங்க. நம்ம அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு செய்யறவங்களை தான் சொல்றேன். கந்து வட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு இங்கேருந்து அங்க அங்கேருந்து இங்க கொடுத்து அதுல சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் 7 ஜென்மத்துக்கும் பாவம் வரும். அந்த பாவத்தை போக்குவதற்கான ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம். செய்யுங்க, பாவம் வராது. நீங்க ஓரளவு நியாயமாகவும் தர்மமாகவும் நடந்து கொண்டால் பாவம் உங்களுக்கும் வராது, உங்க வாரிசுக்கும் வராது, உங்க குடும்பம் நன்றாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால தயவு செய்து கூடுமான வரை நல்லது செய்வோம், நல்லது நினைப்போம், நன்றாக வாழ்வோம். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.